मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அங்க இருந்து எழுந்து வந்து நீ விளையாடணும். அது சரி, இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டல்ல? ட்விங்கிள், நீ என்னோட சாண்ட்விச்சை கீழே தள்ளி விட்டுட்ட. இப்ப நான் உனக்கு என்ன பண்றேன் பாரு. இந்த சாண்ட் கேஸ்ல என் கையாலேயே நான் உடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். வாங்க உடைக்கலாமா? ரோஜா தோட்டத்துக்கு போனபோது முள்ளு குத்திடுச்சு. டோனி பாஸ் மண்டையில அடிபட்டுருச்சு. இந்த டோனி ஒரு பஞ்ச் விட்டா அடி இடி மாதிரி விழும். சாரி டோனி, நான் உன் மேல வேணும்னு அந்த ஃப்ரிஸ்பியை தூக்கி போடல. உங்க யாருக்காவது ஃப்ரிஸ்பி வேணுமா? போய் எடுத்துக்கோங்க. டோனி எதுக்கு இப்படி கதறிட்டு இருக்கான்? வா நம்ம போய் பார்க்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஆள் கடல்ல விழுந்து மூழ்கிட்டாரு போல இருக்கு. கடல் அலைகள் இவரை கரையில கொண்டு வந்து சேர்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம உடனடியா இவரை ஹாஸ்பிடல்ல சேர்த்தாகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். கேக்கோ, நீ இதுக்கு முன்னாடி இந்த ஆளை பாத்திருக்கியா என்ன? இல்ல. அப்போ முன்ன பின்ன தெரியாத ஆள நீ எப்படி ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்து சேர்த்த? என்ன யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா உதவி செஞ்சே ஆகணும். அவங்க நண்பனா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி. இந்த உலகத்துல நமக்கு உயிர் தோழன்னு சொல்லிக்க ஒருத்த மட்டும் இருந்தா போதும். பிரமாதம் சார், என்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்பவே இதை நோட் பண்ணிக்கிறேன். அடடா ஜூனியர் அங்கிள், அதுக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல சொல்லுங்க. சார் என்ன சொல்றாருன்னா, இந்த முன்பின் தெரியாதவரை நீ ஹாஸ்பிடல் கொண்டு வந்து சேர்த்தது நல்லதுங்கிறாரு. சூப்பர் தானே? நான் எங்க இருக்கேன்? நான் யாரு? ஓ, இங்க பாருங்க, யாரு என் பக்கத்துல வராதீங்க. நீங்க எல்லாம் யாரு? இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க. நீங்க இப்போ ரொம்ப சேஃபா இருக்கீங்க. கைகளோட மூவ்மெண்ட் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. என் பேரு டிடெக்டிவ் சாட்பாட். இப்பவே நான் இவனை கண்ட்ரோல் பண்றேன். ஃபட்டாஃபட்.
சார், அவரை பிடிக்க. எனக்கு தோணுது இவர் பயத்தால செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு ஃபைட் பண்றாரு போல இருக்கு. நில்லுங்க, ஓடாதீங்க. ஓய். அண்ணா அண்ணா அண்ணா, நான் உங்களை ஹர்ட் பண்றதுக்காக ஒண்ணும் வரல. அப்படின்னா நீ என்ன எதுக்காக அங்க அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருந்த? நாங்க யாரும் உங்களை அரெஸ்ட் பண்ணல. ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். பீச்ல நீங்க சுயநினைவு இல்லாம படுத்துட்டு இருந்தீங்க. அப்புறம் உங்களோட சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துச்சு, அதனால்தான். கடற்கரையில நான் மயக்கமா கிடந்தனா? ஆமா, நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்தேன். அதுக்காகவாவது நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். ஆமா, நீங்க யாரு? எப்படி இங்க வந்து சேர்ந்தீங்க? நான் யாரா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம அதை கண்டுபிடிச்சிடலாம். வாங்க, டாக்டர் அவிஷ்கார் சேன் அங்கிள் கிட்ட போலாம். ஆமா கேக்கோ, இந்த பையன் சொல்றது என்னமோ உண்மைதான். இவனுடைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் சுத்தமா இழந்துட்டான். ஓ நோ, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதத்தான் இப்ப நான் உனக்கு காட்ட போறேன் பாரு. இது நம்மளோட மெமரி மேப் டிவைஸ். இதுல நீ என்ன பாக்குறன்னா, இந்த பையனுடைய பிரெயினை நாம இப்ப ஸ்கேன் பண்ணிட்டோம். இது டோட்டலா பிங்க் கலர்ல இருக்கு. அப்படின்னா இந்த பையனுடைய பிரெயின் டோட்டலா எம்டியா இருக்குன்னு அர்த்தம். இந்த பையனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அப்படி இவருக்கு பழசதும் ஞாபகம் இல்லைன்னா எப்படி ஃபைட் மட்டும் பண்ணாரு? அது டிஃபரண்ட் மெமரி கேக்கோ, ப்ராசிடியூரல் மெமரி. அதுல ஃபைட் பண்றது, டிரைவ் பண்றது எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா கடந்த கால பத்தியோ தன்னை பத்தியோ எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. எல்லாம் மறந்து போயிருக்கும். டாக்டர் அவிஷ்கார் சேன் அங்கிள், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கும்ல? அதுக்கு என்ன கேக்கோ, வழி எல்லாம் இருக்கு. அடேங்கப்பா, அது என்ன வழி சொல்லுங்க. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன வழின்னு இனிமேதான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை பழமையான பொருள் எதையாவது நான் பார்த்தேன்னா அப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வரலாம். நீங்க இப்ப எங்க போறீங்க? தெரியல, எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. என் கூட என் வீட்டுக்கு வாங்க. இல்ல, இதுக்கப்புறமும் உன்னை என்னால கஷ்டப்படுத்த முடியாது. இல்லன்னா இதுல எந்த கஷ்டமும் இல்ல. நீங்க யாருங்கறத நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க என் கூடவே வந்து தங்கலாம். என்னோட அண்ணனா நீங்க வந்து தங்குங்க. நான் உங்களோட தம்பி கிகோ. என்ன நம்புங்க அண்ணா. ஓகே லிட்டில் ப்ரோ. அட, இங்க பாருங்கண்ணா, அது எல்லாம் சரியாயிடும். வாங்க, சாப்பிடுறதுக்கு வெளியில போலாம். சரி கேக்கோ, நான் போய் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். ஓகே அண்ணா. அண்ணா எங்க இருக்கீங்க? சாப்பாடு பரிமாறிட்டேன். வர்ற கேக்கோ. இது உங்களுக்கு ஓகே தானே அண்ணா? இது போதும், எனக்கு பயங்கரமா பசிக்குது.
டெம்போல இந்தாங்க. மேரக்கு நீங்க என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க? அச்சச்சோ, நான் கூப்பிடல, ஜக்பட் தான் நம்ம எல்லாரையும் இங்க கூப்பிட்டு இருக்காரு. அதாவது அவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். காக்கா காக்கா பூனை மியாவ் மியாவ் அடிக்கிற காத்து ஸ்வாய் ஸ்வாய் அந்நியத ட்வாய் ட்வாய். சார் சுருக்கமா என்ன சொல்ல வராருன்னா அந்த பையனை பத்தின ஒரு செய்தி கிடைச்சிருக்குதா. நீங்க இந்த பக்கமா வாங்க ப்ளீஸ். அது என்ன மாதிரியான செய்தி அங்கிள்? அந்த அந்நியன் நாம நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. ஓ அடேங்க அப்பா, அப்படின்னா அவர் யாரு? அந்த அந்நியன் ஒரு ப்ரொஃபஷனல் அசாசின், படத்துக்காக மக்களை கொல்றவன். இந்த முறை கூட ஒரு மிஷனுக்காக தான் இந்த சன் சிட்டிக்கு வந்திருக்கான். எந்த மாதிரி மிஷன்? அவர் எந்த மிஷனுக்காக வந்திருக்காரு? உன்னை ஒழிச்சு கட்டுறதா அந்த மிஷனே கேட்கும். அச்சச்சோ, வேற வழி இல்ல, அவனை உடனடியா மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடணும். ஆமா, சரியா சொன்னீங்க, அவனுக்கு எதிராக நம்ம ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். நீங்க எல்லாரும் ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா இப்ப அவருக்கு எதிரான ஆக்ஷன் எடுத்தேன்னா அப்புறம் அதுவே ராங் ஆயிடும். அவனுக்கே தெரியாது நான் அவனோட எதிரின்னு, புரியுதா? ஆனா என்ன க்ளோஸ் பண்ணதான் அவன் இங்க வந்திருக்கான். ஆனா கேக்கோ, இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. ஆமா ஜெட்பட் அங்கிள், இப்ப அவர் என்னோட நண்பன். அதோட நான் அவருக்கு எதிரான விஷயத்த செய்யவே மாட்டேன். அவருக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லும் போது எதுக்காக தண்டிக்கணும்? எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என் சகோதரனுக்காக பழி வாங்க தான் சன் சிட்டிக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு என் மிஷன் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதுக்காக தான் டாட்டூ வேணா குத்தி இருக்கேன். நான் எப்பெல்லாம் இந்த டாட்டூவை பாக்குறேனோ அப்பெல்லாம் என் ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி எனக்கு கிடைக்கும். இன்னைக்கு ராத்திரி கிக்கோவுக்கு கடைசி ராத்திரியா இருக்க போகுது. கிக்கோ, உண்மையை சொல்லணும்னா இந்த சன் சிட்டியும் சன் சிட்டியோட ஸ்டாச்சுவும் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குல்ல? ஆமா சரியா சொன்னீங்க. ராத்திரில சன் சிட்டி பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்னா. இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆமா அண்ணா, சரியா சொன்னீங்க. ஆ, எனக்கு நல்ல தூக்கம் வருது. நான் அங்க போய் படுத்து தூங்கிடுறேன். இவனை நான் என்னன்னு சொல்றது? இவனோட எதிரியையே இவன் நண்பனாக்கி வச்சிருக்கானே. சரி, ஒரு வழியா என்னுடைய மிஷன் இப்ப கம்ப்ளீட் ஆக போகுது. மிஷன் அவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகாது ஸ்ட்ரேஞ்சர். உன்னை அரெஸ்ட் பண்ணாதானே கம்ப்ளீட் ஆகும். கிக்கோ, ஆமா நானே தான். உனக்கு இப்ப எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுல்ல? நீ என் சாப்டர் க்ளோஸ் பண்ண தானே வந்திருக்க? அப்போ என்ன பத்தின விஷயம் உனக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீ என்ன ஒரு வழி பண்ணதான் வந்திருக்க. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, நீ எனக்கு அண்ணனா ஆயிட்டேன்னு நம்பிட்டு இருந்த. அதனால உன்னை தண்டிச்சா அது தப்பாகும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்துட்டு இருந்தேன். பிகாஸ் ப்ரிவென்ஷன் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ஆனா உனக்கு இதெல்லாம் எப்படி ஞாபகம் வந்துச்சு? இந்த டாட்டூவோட உதவியால தான்.
சரி, இது கூட நல்ல விஷயம் தான் கேக்கோ. நீயே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியே. உன்னை மொத்தமா நான் ஒழிச்சு கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது கேக்கோ. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். Super Speedo, activate formula number 127. Great idea, buddy. Activating formula 127. Super Speedo, formula number 26. Now. Okay, dude. Initiating formula 26. Super Speedo. Super Speedo, formula number 26. Now. Game over, ராஜநபி. இப்ப நீ உன் தம்பியோட சேர்ந்து ஜெயிலுக்கு போக போற பாரு. கண்டிப்பா நான் போவேன். ஆனா ஜெயிலுக்கு இல்ல, ஒன்ன தூக்கிட்டு போவேன்.
வேற வழியே இல்லை. இப்ப நான் என் ஸ்பெஷல் கீக்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். அச்சச்சோ, கிக்காவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்றது? விதவிதமா வித்த காட்டி கடைசியா அங்க இங்க சுத்தி என்கிட்டே வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா? பிரபோத சார், என்ன ஒரு பஞ்ச் இது! இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படின்னா சார் என்ன சொல்ல வராருன்னா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.